கொசுவலை கொசு பேட்டுடன் ஓம் சக்தி சேகர் போராட்டம். குயவர்பாளையத்தில் திடீர் பரபரப்பு. மழைக்காலம் தொடங்கியுள்ளதால் புதுவை முழுவதும் கொசுக்கள் உற்பத்தியாகியுள்ளது. கொசுக்கடியால் மக்கள் பல்வேறு நோய்களால் பாதிக்கப்பட்டு அவதிப்பட்டு வருகின்றனர். இந்நிலையில் மாநிலம் முழுவதும் கொசு மருந்து தெளிக்க வலியுறுத்தி அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு சார்பில் குயவர்பாளையம் ஆரம்ப சுகாதார நிலைய வளாகத்தில் அமைந்துள்ள மலேரியா துணை இயக்குனர் அலுவலகத்தை முற்றுகையிடும் போராட்டம் இன்று நடைபெற்றது. போராட்டத்திற்கு உரிமை மீட்பு குழு மாநில செயலாளர் ஓம் சக்தி சேகர் தலைமை வகித்தார். போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கொசுவலை, கொசு ஒழிப்பு பேட் ஆகியவற்றை கையில் ஏந்தியபடி ஒழித்திடு ஒழித்திடு, கொசுக்களை ஒழித்திடு, அடித்திடு அடித்திடு, கொசு மருந்து அடித்திடு என கோஷம் எழுப்பினர். தொடர்ந்து திட்ட அதிகாரி முருகனை சந்தித்து மாநிலம் முழுவதும் கொசு மருந்து அடிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை மனு வழங்கப்பட்டது. இதன்பின் ஓம் சக்தி சேகர் நிருபர்களிடம் கூறியதாவது: மாநிலம் முழுவதும் கொசு மருந்து அடிக்கும் பணிகளை விரைவுபடுத்தி சுகாதார அவசர நிலை ஏற்படுவதை தடுக்கும் நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். அரசு பொது மருத்துவமனைகளில் டெங்கு காய்ச்சலுக்கென தனி வார்டு அமைக்க வேண்டும். அங்கு தேவையான மருத்துவர்கள், மருத்துவ பணியாளர்கள் மற்றும் மருந்து இருப்புகளை தயார் நிலையில் வைத்திருக்க வேண்டும். இந்த நடவடிக்கைகளை எடுக்காவிட்டால் மாநிலம் தழுவிய அளவில் சுகாதாரத்துறை அலுவலகங்களை முற்றுகையிடுவோம் என்றார். போராட்டத்தில் நிர்வாகிகள் மாசிலா குப்புசாமி, RVR வெங்கடேசன், முன்னாள் கவுன்சிலர் சேகர், பிள்ளைத்தோட்டம் பிரபு, தம்பா, இளவரசு, வரதராஜ், பெரியார் நகர் சக்திவேல், முனியன், முனிரத்னம், ஆசாரி கணேசன், கஸ்தூரிபாய் நகர் அருள், வேல்முருகன், வெண்ணிலா நகர் சண்முகம், கேசி நகர் ஐயனார், விஷ்ணு, குள்ளவேலு, மகளிரணி கலா, இந்திரா, பெரியநாயகம், சுந்தரி, ஆதி, முனுசாமி, ஆட்டோ மணி, ரமேஷ் உட்பட பலர் கலந்து கொண்டனர். Sir, please. Okay.